நினைக்க தெரிந்த மனமே உனக்கு தெரியாதா? உங்களை ரொம்ப பேசி வருத்தப்பட வைக்க விரும்பல. என்ன வேணும்னு கேட்டுக்காங்க. அப்படியா? அங்கே தள்ளிப்போம். நீ மட்டும் கால் வந்துட்டு பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத உயிரே. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டேன். வரக்கூடிய வைகாசி மாதத்துக்கு பிறகு 2 வரன்கள் வரும். ஒருத்தர் 2ஆம் தர கல்யாணமாக ஒரு ஜாதகம் வரும். மனைவி இல்லை, குழந்தையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இவள் வாழ்க்கை அமைஞ்சதுன்னா மிக ஒளிமயமாக இருப்பாள். இதுதான் இவளுடைய விதி அமைப்பு. புரியுதா? வைகாசியில். அது இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னொரு ஜாதகம் இருக்குது. அந்த கல்யாணம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு பிள்ளை பிறக்கும். அது பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அதுக்கு பிறகு கற்பப்பையை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதுதான் இந்த 2ல் 1 வைகாசியில் முடித்து வெற்றியாக்கி தரேன். காலம் வரலாம். என்ன கேட்க போகிற? நல்லா இருப்பாங்க. அடுத்து பேசும். வைகாசியில் வசந்த காலத்தோடு என்னை பார்க்கவா, செல்வாக்கோடு இருப்ப, வெற்றி அடைந்து கருமசாமிக்கு. ஆமாம், சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? திருவண்ணாமலையிலிருந்து சாமி. எது எடுத்தாலும் முந்தாதம்மா. உனக்கு என்னம்மா சொத்து இருக்கு? அதில் என்ன பிரச்சனை? அதான் பார்த்தேன். திருவண்ணாமலையிலிருந்து எல்லா தொழிலும் நடத்தி தோற்று போய் மன வருத்தப்பட்டு கருமசாமி நீயே காப்பாற்றுன்னு சொல்லி வந்தேன். ஆனால் இப்பவும் என் மனதில் வருத்தம் தான் இருக்குது, எனக்கு தெளிவு கிடைக்கலையே ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னடா தொழில் நடத்தி தோற்று போனேன்? கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடன் ஆகி 4 வருஷம் ஆச்சு. கால் வெளியே வந்துட்டேன். திருப்பி நல்ல காலில் விடலை. உங்கள் மனசு அங்கே போனால் தான் இங்கே செய்தி, இல்லைன்னா இல்லை. என்ன வரலாம். உனக்கு இப்போ தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கடனை தீர்த்து தரணும். பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்காரு. நீ பேசின வார்த்தையால் குடும்பத்தில் நிறைய பேர்களுக்கு மன வருத்தம், நிறைய விவகாரம், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அதிகம் இருந்து யாராலும் எந்த உதவியும் பெற முடியாத சூழ்நிலை இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு வர. 1.5 வருஷம் ஆகுது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை சுமந்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கண்ணை முடிக்கா, உன்னை கொஞ்சம் பார்க்கட்டும். முடிஞ்சிருமா? சரி, காலில் வந்துட்டு வரலாம். நாகம் சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு? வா. நாகம் புற்று சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? சொன்னீங்க. நாகம் சம்பந்தமான கோயிலை சென்று வழிபட்டு என்னை பார்க்கவா. கருப்பசாமிக்கு ஆரூரா ஆவின் பால் கொடுத்த நேச கோயில் பாதி குளம் பாதி. கமலாம்பிகை இருக்கும் இடம் எங்கப்பா இருக்கு? திருவாரூர். சங்குநாதம் ஒலிக்கும் மகன் யாரப்பா? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உனக்கு? யாருக்கு? உங்க பக்கத்தில் வா, நிமிந்து உட்காரு பாப்பா. நீ காசிக்கு போயிட்டு வந்துட்டியா?
போய் எவ்வளோ நாள் இருக்கும்? 5 வருஷம் இருக்கு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. அம்மா ஆமாம் அப்படியா, சரி நீயே சொல்லிடுவா. வாடா என் செல்ல ஐயா, இந்தா இந்த கனியை உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு. என்ன பிள்ளை பிறக்கும்னு கேட்டே நீ? அன்னபூரணி வந்து பிறக்க போறாடா. இந்தா அன்னதானத்தை சிறப்பாக செய்வாய். சிவனடியார் என்னும் சித்தனுடைய ஞானங்களை பெற்று ஆனந்தமும் அடைவாய். உனக்கென்று ஒரு தவக்குடிலை உருவாக்குவாய். தர்மத்தை நிலைநாட்டுவாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை. துணைவியின் ஆரோக்கியம் பற்றி மன வருத்தம் யாருக்கு? மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கால் விட்டு வரலாம். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே, பரமன் கை உருவினை கட்டி வைத்தாரே. பாடுபட்டு சேர்த்து வைத்த பொருளெல்லாம் வீணாயிடுத. நிறைய சொத்துக்களும் வீணாகி போச்சு. அதே மாதிரி உங்ககிட்ட வாங்கின மக்களெல்லாம் கொடுக்கறதுக்கு மனசில்லாமல் முகத்தை மாற்றிக்கிட்டு போவாங்க. உண்மையா? ஆனால் இப்போ ஊர் ஓவல வீடு பட்டினி. உன் பொண்டாட்டி ஊரவே ஆளுவாள. என்ன பொறுப்பில் இருக்கா? பிரசிடென்ட். கால் விட்டு வரலாம். நல்ல நேர்மையான மகள், உத்தமமான மகள், கருணை வடிவானவள். ஐயா யாருன்னு கேட்குறேன். ஒருத்தன் நொண்டி அடிச்சுக்கிட்டு வாரான். அவன் யாருன்னு கேட்குறேன். நொண்டி வீரனார்னு யாரும் இருக்காங்களாப்பாங்க? இருக்காங்களா? நொண்டி வீரனார் சாமியா வந்து வாராரு. 3.25 ஆண்டுகள் செல்வங்கள் தேய்வு. நீயும் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களும் மக்களும் உனக்கு தர வேண்டியிருக்கு. இப்போ சில சொத்துக்கள் வழக்காடக்கூடிய நிலைமையில் மாட்டிக்கிட்டு முடிக்கும். அந்த இடத்த நான் வெற்றியாக்கி தந்துட்டோம்னா உன் காரியம் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சு தந்துட்டா போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. கூப்பிட ஐயாவை கருப்பசாமிய. எல்லாம் ஜெயிச்சு வருவேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை ஆனந்தமாக பார்க்கவா. சந்தோஷமா இரு மகனே. வேலை கிடைச்சாச்சு. யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஒரு வார்த்தைக்கு மட்டும் ஆஃப் பண்ணுங்கப்பா. அதே திருவாரூர் பகுதி. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே ஐயன் மலையை நாடி. இன்னொரு தடவை காலன்ட்டு வேணே. குண்டு குண்டு நின்றுக்கிட்டு அதுக்காக நான் வெளியவா முடியும்? அவசியம் இல்லாமல் ஒருத்தன் வந்து கேஸை கொடுத்து பிரச்சனையை உருவாக்கி விட்டான். வாங்கி தந்துடணுமா? ஆம்பளை அசத்திரிய காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு முருகா. ஒரே ஒரு வார்த்தை. பழனிமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிடுடா. எல்லாமே வெற்றி ஆயிடுது. ஜெயிச்சு வாக்கு முடிஞ்சு போச்சு. அதான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஜெயிச்சாச்சு, போயிட்டோம். சந்தோஷமா. கர்மசாமிக்கு வெத்தலைக்கு ஃபேமஸான இடம் எந்த ஊருண்ணே? சீவல் பாக்கு, டிகிரி காப்பி, கும்பகோணம். டிகிரி காப்பினா என்னடா அர்த்தம் குமரகுருபரா? அந்த பர்சனல் காப்பி கொட்டையை அந்த நேரத்தில் திரிச்சு அதை எசன்ஸ் ஆக்கி காப்பி போட்டு தரதுக்கு பிறகு தான் டிகிரி காப்பி. நீங்கள் வேறு எதாவது அதில் டிகிரிஸ் வச்சுருப்பாருன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சங்கல்பனாதா சந்தர்ப்ப சுரூபா எங்கும் நிறைந்த பெருமானே, இந்த வாழ்க்கை தொடங்குமா நிற்குமா? விட்டுறவா? சரி. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம்.
அம்மாங்கிறதுக்கு தெலுங்கில் ஒரு மொழி உண்டு தெரியுமா? அபர்ணா அப்படின்னா அபர்ணாங்கிறது வந்து தெலுங்கா இந்தியா? அம்மா அப்படிங்கிறது அபர்ணான்னா அம்மான்னு அர்த்தம், தாய் என்று அர்த்தம். என்ன இன்னொரு தரம் காலில் விட்டு வரலாம். நஞ்சை புஞ்சை நாலு பக்கம் டீ வந்து உணவடன் உன் வீட்டை சுற்றி பார்த்தேன்ப்பா. முட்டத்தோடு எலுமிச்சம்பழம் குங்குமம் தகடு இதெல்லாம் கரைச்சி கிடந்துச்சு. தேவையில்லாமல் ஒருத்தன் செஞ்சு போட்டிருக்கான். சில காலங்களுக்கு முன்னால். ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். உன் மேலே போட்டி போகாமல் உள்ளது தான். அதுக்கு கொஞ்சம் இடம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, புரியுதா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இவா வாழ்க்கை கோர்ட்டுக்கு போகணுமா வீட்டில் நிற்கணுமா? வேண்டாம்னு முடிக்கணும்னு முடிவில் இருக்கானே, அப்படி ஒதுக்கிட்டா போதுமா? இவளுக்கு அடுத்த வாழ்க்கை செம்மையாக நடக்க போகுது. காலில் விட்டுவாங்க. நாராயணா என்னும் அப்படியா அவரை கும்பிட சொன்னா அப்படியா? நான் ஒரு பாட்டு பாடுறேன்பா, அந்த பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிப்பியா? நல்லா கவனிக்கணும். ஒப்பிலாத பெருவான் உப்பிலிய முதத்தானை. அது எங்கே இருக்காரு? உங்கள் பக்கத்தில் தான் இருக்காராம்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவளை அங்கே கூட்டி போயிட்டு வா. ஒப்புமை கொடுத்து புதிய வாழ்க்கையை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். அந்த பணம் நீ கொடுக்கவும் வேண்டாம், செம்மையாக வேண்டாம். அவங்கள உன் பக்கத்தில் வர வச்சு நீதியாக நடத்தி தரேன். வெற்றி தான் வாங்கி தரேன், தைரியமாக இருக்கும். அதை முடிச்சிடுவோம். நம்ம தான் பேசி முடிக்கும். காம்ப்ரமைஸ்லாம் பேசி முடிச்சுக்குவோம். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவுல வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. கர்மசாமிக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சா? கடவுளால எனக்கு ஒரு துண்டு தாங்க. துண்டு தாடா. சுவாமியே கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, பழனி மலை. அதுக்கும் அரவரதனா ஊர் பேர் பழனி மலை. பழனி எல்லை பழனி. தென் பழனி மலையோரம். சாமி கும்பிட்டு வரலாம். அவருக்கு பழனியா? பழனி பக்கத்தில் எந்த கிராமம்? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம்னா ஹோய் நீங்கள் விழுந்துட்டோம். அரசகுளம் காளிப்பட்டி. சரிண்ணா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைங்களுடைய மனநிலைகளை பற்றியெல்லாம் அடிக்கடி ஆராய்ச்சியும் மனக்குழப்பமும் தோண்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உடன் பிறந்தே கொள்வார்கள் உற்றார்கள் என்று சொன்னால் அது உன் குடும்பத்துக்கே தகும். பிள்ளைக்கு சமமாக கூட பிறந்தவனை வளர்த்து இன்னைக்கு எதிரிக்கு சமமாக இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. உண்மையா இல்லையா? அம்மம்மா அப்படின்னு பாட்டு பண்ணாங்களே, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். சரிண்ணா? அதை மாதிரி தம்பியை நல்லா வளர்த்த. இன்னைக்கு மண்ணுக்கும் மனைக்கும் உன்னை பழி வாங்கி
சொந்த இடத்துல உட்கார விடாமல் உனக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த வெற்றியாக்கி தரணும். அதில் கொஞ்சம் தீவினைகள் செஞ்சு உங்களுடைய மனநிலைகளை பல பேர்களுக்கு எதிரியாக்கி ஊருக்குள்ளே இருக்க விடாத பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கான். அந்த தீய சக்திகளை விலக்குவோம், அவன் உள்ளத்தில் இருக்கும் பகையை அழிப்போம். உன்னுடைய மண்ணை நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன். மீட்டி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்படி சொல்ல ஆம்பளை நர்தனாய நமோ நம. அந்த பிரிவில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். எல்லாம் நிம்மதியாயிரும், தைரியமாக இருக்கலாம். அதே பழனி எல்லை கால் வந்துட்டு வாப்பா. முருகா தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய தம்பி காலில் ஒழுங்கா விடலை. யார்கிட்ட ஏமாத்த பார்க்க நீ? வாப்பா, என்னப்பா வேணும்? ஒரே பிள்ளைய பற்றி ஓயாத குழப்பம். பையன் தானாக கல்யாணம் முடிச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். ஐயா என்ன இப்படி அப்படி நீ நினைக்க, அவனும் இதே வார்த்தை தான் என்கிட்ட சொல்லதான். நம்மளே பார்த்து ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். அவன் புரியுதா புரியலையா? அப்படி முடிப்போமா நீ சொன்ன மாதிரி முடிப்போமா? நீ சொல்கிற மாதிரி முடிக்கணும். இப்போ உள்ள போய் எவன் கேட்பா? நீ கேட்பியார? நீ கேட்பியா? ஏய் வீடியோ எடுக்காதையா? 13ஆம் தேதி இங்கே உத்தரவே கிடையாது. உத்தரவு நடந்ததாக ஒருத்தன் சொந்த வீடியோவில் போட்டு விட்ருக்கான். அதனால தான் யாரும் வீடியோ எடுக்காங்கன்னு சொல்லுதேன். இங்கே நடக்காலாம் நடந்துச்சுன்னு போய் நீ எழுதி எங்கேயும் கொண்டு போட்டுறக்கூடாது. புரியுதா? பையன் மன அறைகள் சரியில்லை, வலைக்குள்ளே மாட்டியிருக்கான். என்ன வலைக்குள்ளே? பெண் வலைக்குள்ளே. அந்த வலையை கொஞ்சம் எடுத்து வெளியாக்கி தாரேன். தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும். அவன் சொல்ல கேட்பான். கால் வந்துட்டுவான். காதல் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டான். சும்மா ஒன்றும் இல்லை. என்னண்ணே நீங்கள் என்ன பையன்? கர்மசாமிக்கு தொழிலையும் நல்லா அமைத்தி தரணும். 3 வருஷமாக உன்னுடைய பணங்கள் நஷ்டம், உடலில் ஆரோக்கிய குறைவு, மனைவியை பற்றி சதா காலகட்டமும் மனக்குழப்பம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வீட்டில் இன்னும் கேட்க மாட்டியே. உன் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சாலும் எரிய மாட்டுக்கு அடிக்கடி அணையுது. உண்மையா? இந்த பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். என் தங்கை காளியும் முனீஸ்வரனும் அந்த எல்லையில் இருக்காங்க. சக்தியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். இந்த காசு பணத்தோட கண்ணியமாக இருக்கு. பணம் ஒன்று வந்திருக்கு. என்னது வந்திருக்கு? பெரிய அமௌண்ட். ஒரு 25 கோடி இருக்குமா? 100 கோடி இருக்கும். பேப்பரில் வந்திருக்கும். என்னப்பா பேப்பரில் வந்திருக்கும், நெட்டில் வந்திருக்குமே வந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேங்கில் அது வந்து ரெடி ஆகிடுது, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள கையெழுத்து போட்டால் உன் கைக்கு கிடச்சிரும்னு பதில் வந்திருக்குமே. சத்தியமாக வராது. வீட்டில் போய் உட்காரு. சொல்ல மாட்டேங்க. ஏம்னா நிறைய பேருக்கு இப்படி பேப்பரை வச்சுக்கிட்டு அலையுதான். ஏட்டு துறைக்கா கூட்டுக்கு உதவுமையா? நம்பாத. கொடுத்த பணம் நீ எவ்வளோ கொடுத்த? சும்மா ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு கணக்கு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வராது, நம்பாத. ஒருத்தன் அப்படி தான் கேரளாவில் பணம் வரும்னு சொல்லிட்டாங்கிறது ஒரு பஸ்ஸவே பிடிச்சி கொண்டு போயிட்டான் மெட்ராஸுக்கு. என்ன ஒருத்தன் ஒரு பஸ்ஸை பிடிச்சி கொண்டு வரானே என்னென்னு போலீஸ் நிப்பாட்டும் பொழுது விளக்கம் தெரியுது. எனக்கு ஒரு நெட்டில் ஒரு பெரிய விஷயத்தில் எனக்கு 1000 கோடி வருதுன்னு சொன்னாங்க. அதுக்குங்கிறது நான் பஸ்ஸை மற்றி போனேயா. கடைசியில் என்கிட்ட 10 லட்சத்தை பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா சத்தியமாக நடக்காதுப்பா. 1000 தரம் சொல்லுதேன். அன்பு மகனே, யார்கிட்டையும் ஏமாந்துடாத, போய் உட்கார். கர்மசாமிக்கு உண்மையை சொல்லுங்களாப்பா. அதுதான். அப்படியா? ராம்நாட்டு எல்லை, ராம்நாடு. ராம்நாட்டு பகுதி. அப்படியா? யார் வீடு கேட்டு பார்ப்போம். தாத்தாவுக்கா அப்போ இருக்கா? 2 முன்னாடி யாருக்குப்பா? யாருக்கு? கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்மந்தமாக.
திருமணம் சம்மந்தமாக வாப்பா வாப்பா. தம்பி எந்த ஊர்? திருமணம் யாருக்கு? முதல்ல கல்யாணம் முடித்தியா? என்னப்பா நீ இப்போ வந்த? நல்ல காலில் விடல, போய் கால் விட்டுறா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் எல்லையிலேயே நான் கருப்பசாமி இருப்பேன், இருக்கிறான். அதே மாதிரி இடதுபுறத்தில் பார்த்தா தங்கை மாரியம்மா இருப்பான். ஊர் எல்லையை கடந்து போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு கலையமும் வேப்பங்குலையும் மாவும் வச்சு அந்த எல்லையில் கும்பிட்டு முனீஸ்வரன் ஒரு சாமியை கும்பிட்றாங்க. உங்கள் ஊர் எல்லையில் இருக்காங்களா? கால் வந்துட்டு யாருப்பா? தெரியாது. உன் ஓலையை எடுத்து பார்த்தேன்டா, இருதார யோகம் உடையவன். கல்யாணத்துக்கு முன்னாலே கல்யாணத்துக்கு நிகரான ஒரு பழக்கத்தை வச்சு மனதார பாதிக்கப்பட்டு நொந்து வேதனை அடைந்த ஒரு நிலைமையை விதியாக எழுதப்பட்ட மணி. அதனால் வரக்கூடிய வைகாசியில் உனக்கு கல்யாணம் நடக்கும். சொந்த பொண்ணு கண்டிப்பாக இல்லை. ஒரு நண்பன் மூலமாக ஒரு பெண் வந்து அமையும். பக்கத்தில் வா, கல்யாணத்தை முடிச்சு தரேன். வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் பார்ப்பாய், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு எல்லை வெளிநாடு சம்பந்தமாக. யார் யா? வெளிநாடு சம்பந்தமாக, வெளிநாடு சம்பந்தமாக, வெளிநாடு சம்பந்தமாக. என்னையா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டியா? எத்தனை தரம் எடுத்திருக்க பாஸ்போர்ட்டு? 2 தரம் எடுத்திருக்க. முதல்ல ஏன் 2ஆம் தரம் ஒன்று எடுத்தேன்? அப்படியா? அது எங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. சும்மா எடுத்து பாஸ்போர்ட் என்னைய மாதிரி யார் வச்சுருப்பா? காலில் விட்டு வா. சரி, நீ வந்த உடனே உனக்கு பின்னால் ஒரு ஆத்மா வருது. அது யாருன்னு பார்த்தேன், உன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மா ஒன்று உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒழுங்காக கும்பிடுறீங்களா? மறந்துருக்கிய? சரி, கால் வந்துட்டு வா. ஏற்கனவே பலமுறை பணங்களை கட்டி கொஞ்சம் மனவேதனைகளை அடைந்தாய். சம்பாத்தியம் பண்ண பணத்தை அடுத்தவங்களை நம்பி கொடுத்து வேதனையும் பட்டுட்டேன். என்னடா? அதனால் ஒரு டாக்குமெண்ட் கூட முடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்து முழுமைப்படாத நிலையில் துயரம் அடைஞ்சிருக்கேன். இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு தந்தால் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவியா? அப்படியா? உண்மைக்கா? கண்ணை மூடி நீ ஃப்ளைட்டில் பறக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். போகக்கூடாது. யார்? உனக்கு விசாரிலேருந்து எல்லாமே அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். ஒரு பொம்பளையால் நீ போக முடியாமல் நடக்கும். அவன் மனத்தை கொஞ்சம் அடக்கி உன்னை புறப்பட வைக்கிறேன். தைரியமாறு. தை மாதம் 20ஆம் தேதி புறப்பட்டுருவேன். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தா பக்கத்தில் வா, கொஞ்சம் காட்டு. கீழே போட்டுக்கா. கண்ணை மூடி நில்லு, கண்ணை மூடி நில்லு. என்னது அது? இங்கிலீஷில் ஒரு எழுத்து வருது, SKINNERI. ஸ்கின் ஏரியா என்னும் சோரியாசிஸ். ஏவல்னா பூசாரிகளுக்கு ரூபா நிறைய கொடுக்கலாம். டாக்டருக்கு கொடுக்க போறியா, பூசாரிக்கு கொடுக்க போறியா? பூசாரிக்கு கொடுக்காத. இது ஏவலும் இல்லை, காவலும் இல்லை. இது ஸ்கின் ஏரியா அப்படின்னு ஒரு நோய், புரியுதா? இது வந்து ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமான ஒரு தீரா நோய். ஆனால் இதை வந்து நிறம் மாறிடும். அடுத்து வளராமல் நான் பார்த்துக்கிடுறேன். இந்த அப்படி பக்கத்தில் வா, சேர்த்து கொடுத்துருவோம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அப்படியா? அப்படியா?
என் பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு காட்டுவது யாருப்பா? என்னம்மா பிள்ளை? என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்? காலில் விழுட்டு வா. யார் வரு? அத்தான் வாங்க. அதான் மனநிலைகளை பற்றி எனக்கு தீர்வா தெரியணும்னு கேட்டு வந்தவங்க. பொம்பளை பிள்ளை நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த காலத்தில் இப்போ நாய்க்கெல்லாம் எத்தனை லட்சம் இருக்குடா? லட்ச ரூபாய்க்கு நாய் இருக்குது தெரியுமா? ஆனால் யாராவது அந்த நாய்கிட்ட கேட்டாங்களா, உன்னை 1 லட்சத்துக்கு விற்க போகிறேன் நீ அங்கே போன்னு சொன்னாங்களா? அதை அன்னைக்கே சொல்லிட்டார், நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்டது உண்டோன்னார் பாரதியார். அதை மாதிரி பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுப்பாங்க, அந்த பிள்ளைகிட்ட ஒரு யோசனை கேட்க மாட்டாங்க. ஏ ராசாத்தி, இந்த புருஷன் உனக்கு பிடிச்சிருக்காம்மா, ஆளை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. இன்னும் வீட்டுக்கு போன பிறகு தான் நமக்கு சரீரன்னு தெரியும். அதனால் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணெடு. பாத்திரம் அறிந்து பிச்சையிடுனா என்ன அர்த்தம்? திருவடு வச்சுருக்கானான்னு பார்த்து பிச்சையிட சொன்னாங்களா? கிடையாது. கதாபாத்திரம். சிவாஜி கணேசன் இன்னைக்கு எந்த கதாபாத்திரமும் நடிக்கிறாரு? போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் பொருத்தமாக இருக்காரா? அதை மாதிரி பிச்சை எடுக்க வந்திருக்காரு, உண்மையிலே இவன் பிச்சைக்காரனா இல்லையா, நடிக்கானா அப்படிங்கிறத பார்த்து பிச்சையிடணும்னு சொன்னான். கோத்திரம் அறிந்து பெண்ணெடுன்னு சொன்னான். சாதியும் குலத்தையுமா சொன்னான்? கிடையாது. கோ என்றால் தலைவன். கோ என்றால் தலைவனுடைய திறன். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆம்பளையுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது, என்ன புகழுடையவன், என்ன திறனுடையவன் என்பதை அறிந்து அவன் வளர்த்த பிள்ளையை பெண் எடுக்கலாம். ஏன்? அறிவுள்ள பிள்ளையாக இருக்கும். ஆம்பளையை டம்மியாக்கி பொம்பளை ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை எடுத்தா அந்த பொண்ணு என்ன செய்யும்? அவனை போய் அங்கே அராஜகம் பண்ணும். இங்கே இவங்க அம்மா எப்படி இவனை பண்ணாலோ அதேமாதிரி அதை பண்ணும். அதனால தான் கோத்திரம் அறிந்து பெண்ணெடு, தலைவனுடைய திறனை அறிந்து பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னு நீ இப்போ உனக்கு சொல்லிட்டேன். இப்போ உன் பிள்ளையினுடைய மனோநிலைகளை நான் பார்த்தேன். இல்லற வாழ்க்கைக்கு ஒத்துழைக்கக்கூடிய மனோபாவம் அவளுக்கு இல்லை. இல்லற வாழ்வுக்கு ஒத்துழைக்கிற மனோபாவனை அவளுக்கு இல்லை. நம்ம மறைச்சு தான் சொல்லலாம். அதனால் அவன் விரக்தி அடைஞ்சிட்டான். இவனுடைய மனம் பாதிக்கப்பட்டுருச்சு. உன் பிள்ளையை நீயே கூட்டு போ அப்படின்னு தானாக வந்த செல்வம் இப்போ தாய் வீட்டில் இருக்கு. வரலாம் மகளே, அடுத்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவா அல்லது இவன் மனதை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்கவா என்ற ஒரு குழப்பமான நிலையை அடைந்து பல்வேறு கோயில் குளங்களும் புனித நீராடல்களும் நடந்து இன்னும் தெளிவு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் என்னை பார்க்க வந்தீர்கள். அவளை ஒரு முறை இங்கே கூட்டு வந்துடுங்க, சரி பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். வர வச்சிருந்த நான் கொடுக்குற கனியை நீ வீட்டில் போய் அவள் தானாக வெளியே வருவான். கால்னுட்டு வா. முடியாதது ஒன்றுமில்லை. யாரு? காத்தவராயன் தான் கற்ற மந்திர வித்தைகளால் உச்சிஷ்டானம் பண்ணான். யானைக்கு உசார் வந்துருச்சு. யானைக்கு மேலே போய் இவன் உட்காந்துக்கிட்டான். சிறையை உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சு. அதே சிறை கதவை, அவள் மனச்சிறை கதவை உடைத்து உன் பிள்ளைய வெளியே வர வைக்கிறேன். கூட்டு வந்துருங்க, மூடு கண்ணை. இந்த கனியை வீட்டு விளக்கு பக்கத்தில் வை. 3ஆவது நாளே கோயிலுக்கு புறப்படுவான். இதை வச்சு சாமி பக்கத்தில் வாப்பா. ஒரு உத்தரவு தான் இருக்குது, நீ 1000 கேள்வி கேட்காத மகனே. அடுத்து பேசுவோம். இந்த பணத்தை வச்சுக்கா, வியாபாரம் பெருகிரும். நல்லா ஓகே, செய்வனையெல்லாம் மாற்றுவோம் தைரியமாக. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே இருந்து பழகுங்க. எனக்கு திருநீர் பூசத்துக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் பார்க்குற தொழில் சம்பந்தமாக எனக்கு மனத்தில் குழப்பம் இருக்குது.
அதை தெளிவு பண்ணி தரணும்னு ஒருத்தன் கேட்குறான். என்னப்பா தொழில் பார்க்குறே? டெய்லர் தொழில். என்ன டெய்லர் தொழில் என்ன குழப்பம்?